Hello students, welcome to Xylem CBSE 10th channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வந்திருக்கிறது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் இருக்கு. எஸ், நம்ம क्वेश्चन பேப்பர்ல கேஸ் ஸ்டடீஸ் பேஸ்டு क्वेश्चंस வராங்க. ஒரு பேசேஜ் தந்துருவாங்க. அந்த பேசேஜை படிச்சு அதுக்கு கீழே இருக்கிற மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस வந்து நாம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. சார், இது வந்து எங்களுக்கு தெரியும் சார். இது வந்து நாம இங்கிலீஷ்ல சின்ன வயசுல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம் சார், காம்ப்ரஹென்ஷன் சொல்லி. ஆனால் இங்கிலீஷில் நம்ம காம்ப்ரஹென்ஷன் பண்ணுறோம்ல, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்ன, அதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதை சொல்லிவிட்டு நாம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இங்கிலீஷில் ஒரு பேசேஜ் நமக்கு வரும்ல, இங்கிலீஷ் பேப்பரில் ஒரு பேசேஜ் வரும், அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸோட எல்லா பதிலும் அந்த பேசேஜுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எதுவுமே புதுசாக யோசித்து கண்டுபிடிக்க வேணாம். ரீட் த கேர்ஃபுல்லி, ரீட் பண்ணால் போதும். அந்த பேசேஜ் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணால், லைன் பை லைனாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற எல்லா கொஸ்டினோட பதிலும் கிடைக்கும். ஆனால் நம்ம கெமிஸ்ட்ரியில் சயின்ஸில் அதே மாதிரி நம்ம இப்போ இன்றைக்கி நான் வந்து குறிப்பாக பேச போகிறது கெமிஸ்ட்ரி பேஸில். கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம கேட்டிருக்கிற எல்லா கேள்வியோட பதிலும் அந்த பேசேஜுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போது இந்த மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் சம்டைம்ஸ், நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிடாதீங்க, பேசேஜ் படிக்காமல் கூட ஆன்சர் பண்ண முடியும். இஃப் யூ ஹாவ் த கெமிஸ்ட்ரி நாலேஜ். சாப்டர்ஸ் இருக்குல்ல, நம்ம 10th படிக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, அதில் இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், அதில் நடக்க போகிற கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு தெரியும்னா கொஸ்டின் பார்த்த உடனே உங்களால் ஆன்சரை எடுக்க முடியும். ஏன்னா பேசேஜ் படிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு சொல்கிறேன். பட் ஸ்டில் நம்ம சொல்கிற பேசேஜை படிக்கணும், பேசேஜை கேர்ஃபுல்லாக படிக்கணும், அதுக்கப்புறம் தான் ஆன்சர் பண்ணுறது தான் அதோட முறை. ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து சொன்னதில் மொத்தத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன புரிஞ்சது தான். உங்களுக்கு புரிய வேண்டியது என்ன தெரியுமா? சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். நமக்கு என்னென்ன சாப்டர்ஸ் இருக்காங்க, அந்த சாப்டர்ஸை நம்ம படிச்சிருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பேசேஜ் பேஸ்டு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. முதல்ல சாப்டரை படிங்க, முதல்ல சாப்டரை ஒழுங்காக படிங்க. அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வர்றாங்க, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், அதில் இருக்கிற கீவேர்ட்ஸ், அதை பற்றியெல்லாம் ஒரு ஃபெமிலரைசேஷன் அது வேணும். அது இருந்துச்சுன்னா இது வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான். ஓகேவா? ஸோ நாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண போகும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வந்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஸ், அண்ட் யா, என்ன சொல்லியிருக்காங்க? ரீட் கேர்ஃபுல்லி. ஸோ அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஒரு பேசேஜ் தந்துடுவாங்க. அது வந்து சம்டைம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மேபி அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருந்தால் இருக்கலாம். ஸோ அவங்க சொல்கிறாங்க காம்பவுண்ட் வித் மோலிகுலர் ஃபார்முலா C6H12 அப்படின்னு போட்டிருக்காங்க. C6H12னு சொல்லும்போது அது வந்து ஆல்கீனோட ஃபார்முலா தானே, அதெல்லாம் நமக்கு ஸ்பார்க் ஆகணும். அந்த ஸ்பார்க் ஆச்சுன்னா வெரி குட், அதுதான் சப்ஜெக்ட் நாலேஜ். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பேசேஜிலிருந்து பதில் கிடைக்கும் மட்டும் நினச்சிடாதீங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் ப்ளஸ் அந்த கேர்ஃபுல் ரீடிங் ஆஃப் த பேசேஜ் தான் நமக்கு ஒவ்வொரு கொஸ்டினையும் ரைட் ஆன்சர் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கிளியர்? ஸோ ரீட் கேர்ஃபுல்லி, லைன் பை லைன், ஈச் லைன் அதை நல்லா படித்து பார்க்கணும். முதல்ல வேணும்னா நீங்கள் ஒரு ரஃப் ரீடிங் கொடுத்துக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஒரு ரீடிங் கொடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இது இந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு வேக் ஐடியா கிடைக்கும். கிளியர் ஐடியா இல்லை, வேக் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வாட்டி அண்டர்லைன் பண்ணுங்கள். கீவேர்ட்ஸ் இருக்கும்ல, கீவேர்ட்ஸு அந்த அப்போ ஒவ்வொரு நான் ஒரு மாடல் கொஸ்டின் வச்சுருக்கு. அப்போ அதில் வந்து நான் சொல்கிறேன் கீவேர்ட்ஸ் இருக்கும், அந்த கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். அதே மாதிரி கான்செப்ட் ஒரு கொஸ்டின் மாதிரியெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு லைனில் நம்ம படிக்கும்போது அது ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்கும், இன்னொரு லைனில் அதே கேள்வியோட பதில் மாதிரி இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ப்ராக்கெட் எல்லாம் போட்டுக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம கொஸ்டின்ஸ் படிக்கும்ல, அந்த கொஸ்டின்லேருந்து சீக்கிரமே ஆன்சருக்கு எடுத்து போக முடியும். இல்லாட்டி மறுபடியும் ஒவ்வொரு கொஸ்டின் படித்து மறுபடியும் போய் ரீட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணாதீங்க. முதல்ல பேசேஜை படிங்க. கீவேர்ட்ஸை உங்களுக்கே தோணுது இங்கே ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி தோணும்ல, அதையெல்லாம் மார்க் பண்ணி வைங்க, ப்ராக்கெட் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் 1 by 1 பார்க்கலாம். ஸோ ரீடிங் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரீடிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை த கீவேர்ட்ஸ். அந்த பேசேஜில் இருக்கிற கீவேர்ட்ஸ் இருக்கும்ல, தட் மீன்ஸ் சம்டைம்ஸ் அவங்க பேர், நம்ம பேர், ஒரு பர்சன், ராம், லக்ஷ்மண், அப்படியெல்லாம் பேரெல்லாம் இருப்பாங்க. அந்த பேரெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. என்ன இருக்குது, என்ன நடக்குது, வாட் இஸ் த ரியாக்ஷன் ஹேப்பனிங், என்ன அப்சர்வேஷன் அவங்களுக்கு பார்க்க முடியுது, என்னென்ன நடந்ததுனால இந்த ரியாக்ஷன் வருது, அந்த மாதிரி சம்டைம்ஸ் உங்களுக்கே அது வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ரைட்? அண்ட் ஆஃப்டர் தட் என்ன பண்ணணும்? பிரேக் இட் டவுன். எஸ், அது வந்து சம்டைம்ஸ் ரீடிங்லேயே பண்ண முடியும், சம்டைம்ஸ் ரீடிங்கில் பண்ண முடியாது. கொஸ்டின்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் பண்ண முடியும் அந்த பிரேக் டவுன் பண்ணுறது. ஓகேவா? சரி.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கிளாஸ் 10th இருக்கிற சாப்டர்ஸை பேஸ் பண்ணி பேசும்போது நமக்கு ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அந்த சாப்டர் பேஸ்டு ஒரு கேஸ் கொஸ்டின் வருது அப்படின்னா நம்ம என்ன தெரியணும், நமக்கு முதல்ல அந்த சாப்டர் தெரியணும். அந்த சாப்டரில் ஆசிட்ஸை பற்றி, பேசிஸை பற்றி, சால்ட்டை பற்றி, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு, அவங்களோட ரியாக்ஷன் என்ன, ஆசிடுக்கும் பேஸுக்கும் இடையில் இருக்கிற நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் என்ன, அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஆசிடோட ஸ்ட்ரென்த்தை சொல்கிறதுக்கு we have pH ஸ்கேல், அதை பற்றியெல்லாம் ஐடியா இருக்கணும். கிளியர்? அப்படி ஐடியா இருந்தால் we can easily track the questions. அடுத்தது இன்னொரு சாப்டர் பேர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அங்கே ரியாக்டன்ட் எப்படி ப்ராடக்டாக மாறுறாங்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷன், பேக்வேர்ட் ரியாக்ஷன், ரிவர்சிபிள் ரியாக்ஷன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆஃப் த கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி, எந்த லோ அங்கே யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றியெல்லாம் ஒரு ஐடியா இங்கே இருக்கணும். அதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, காம்பினேஷன் இருக்குது, டீகம்போசிஷன் இருக்குது, அதே மாதிரி டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் இருக்குது. அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை பற்றியெல்லாம் இங்கே படிச்சிருவேன். அதுக்கடுத்து பாருங்கள் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் சொல்லும்போது மெயினாக வந்து பீரியாடிக் டேபிளை பற்றி ஒரு ஐடியா இருக்கணும். பீரியாடிக் டேபிளில் மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆர் மெட்டல்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நான் மெட்டல்ஸ் இருக்காங்க. ஏன் மெட்டல்ஸோட பொசிஷன் எங்கே, லெஃப்டா ரைட்டா, மெட்டல்ஸோட பிஹேவியர் என்ன, மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டோனர்ஸா இல்லை எலக்ட்ரான் அக்செப்டர்ஸா, அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்ன, மெட்டல்ஸும் ஒரு நான் மெட்டல் தம்பி ரியாக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகும், நமக்கு தெரியும் அயோனிக் பாண்டு தான் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் தெரியணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியணும். ஓகே, பாண்டிங்கை பற்றி எல்லாமே படிச்சிருக்கணும். கடைசியில் பாருங்கள் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். அங்கே தான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வராங்க, கார்பனும் காம்பவுண்டும். அப்போ அதில் மெயினாக வந்து கார்பன் தான், ஆனால் கார்பன் கூட ஹைட்ரஜன் வந்து அதுக்கு பேர் ஹைட்ரோ கார்பன். அப்புறம் ஹைட்ரோ கார்பனில் ஆல்கைன் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட மெயின் கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, கார்பனோட வேலன்சி எப்போவுமே 4ஆக தான் இருக்கும். டபுள் பாண்டு வரலாம், சிங்கிள் பாண்டு வரலாம், ட்ரிபிள் பாண்டு வரலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஹோமோலோகஸ் சீரீஸு, அந்த ஐடியாஸ் எல்லாமே இருக்கணும். இப்போ ஒவ்வொரு சாப்டரையும் நீங்கள் அந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் நாலேஜ் தான் எப்போவுமே நமக்கு வேணும். இதுக்குன்னு தனியாக ட்ரிக் எதுவும் இல்லை, படிக்கணும், சப்ஜெக்ட்டு தரவாக இருக்கணும், சாப்டர் வைஸ் ஐடியா கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா இந்த கொஸ்டின் எதுவுமே விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே இந்த கேஸ் ஸ்டடி இன்வால்வ் ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அயோனிக் காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு டாபிக். ரியாக்டிவிட்டி ஆஃப் மெட்டல் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் அயோனிக் காம்பவுண்ட். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அதில் மெட்டல்ஸை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. மெட்டல்ஸ் ஆர், நமக்கு பேசிக் ஐடியா இருக்கணும், மெட்டல்ஸ் ஆர் எலக்ட்ரான் டோனர்ஸ். அவங்களோட ரியாக்டிவிட்டின்னு சொன்னாலே எலக்ட்ரான் கொடுக்குறது தான். அப்படி ஒரு மெட்டல் வந்து எலக்ட்ரானை கொடுத்தா இட் பிகம்ஸ் எ கேட்டையான், பாசிட்டிவ் அயான். அப்போ அந்த பாசிட்டிவ் அயானுக்கு யாரை பிடிக்கும், ஒரு நெகட்டிவ் அயானை பிடிக்கும். ஸோ பாசிட்டிவ் அயான் when combined with the anion அவங்களுக்கு இடையில் என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அயோனிக் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் பற்றி நம்ம ஐடியா இருக்கணும். ஸோ ஐடென்டிஃபை த மெட்டல் அண்ட் தேர் பொசிஷன் இன் த ரியாக்டிவிட்டி சீரீஸ். மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி சீரிஸ் நம்ம படிக்கும்ல, மோர் ரியாக்டிவ் மெட்டல் யார், லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் யார், அதை பற்றியெல்லாம் ஒரு பேசிக் ஐடியா இருக்கணும். பீரியாடிக் டேபிளில் இந்த மெட்டலோட பொசிஷன் எங்கே இருக்குது, எஸ் பிளாக்லையா இல்லை டி பிளாக்லையா, அதை பற்றியெல்லாம் ஐடியா இருக்கணும். அண்ட் அயோனிக் பாண்டிங்கை பற்றி நான் சொன்னேன்ல, ரெண்டு கேட்டையோன், ஒரு கேட்டையோனுக்கும் ஒரு ஆனியோனுக்கும் இடையில் இருக்கிற பாண்டிங் தான் அயோனிக் பாண்டிங், அதை பற்றியெல்லாம் ஐடியா இருக்கணும். ஓகே, அண்ட் we should know how to write the chemical equation for the reaction. ரெண்டு பேர் ரியாக்ட் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். சோடியம் வேணாம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணுறேன், அவங்க ரியாக்ட் பண்ணும்போது அமோனியா கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அதோட ரியாக்ஷன் எழுத முடியணும். நைட்ரஜன் சொன்னால் எப்போவுமே நைட்ரஜன் இஸ் டயட்டாமிக், ஸோ இட் இஸ் N2. ஹைட்ரஜன் சொன்னால் அதுவும் டயட்டாமிக், ஸோ இட் இஸ் H2. அமோனியான்னு சொன்னால் ஃபார்முலா எனக்கு தெரியும், அதோட ஃபார்முலா என்ன, NH3. ஸோ இந்த இக்குவேஷன் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பேலன்சிங் பண்ணணும். இங்கே 2 நைட்ரஜன், இங்கே 1 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல 2 போடுறேன், 2 நைட்ரஜன் போட்டேன். இப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஹைட்ரஜன் இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 6 இருக்கே. அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு 3 போடுறேன். Now the equation is balanced. புரிஞ்சுதா? ஸோ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் எல்லாம் தேவைப்படும். அப்போ இதெல்லாம் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் சாப்டரில் நீங்கள் படிக்கிற கான்செப்ட் எல்லாமே சம்டைம்ஸ் ஒரே கொஸ்டினில் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். கிளியர்? ஸோ டிப்ஸ் என்ன, ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து மாடல் கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவிலையும் நான் வந்து ஒரு மாடல் கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல, அதுக்காக. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸில் இருந்தெல்லாம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதை விட நீங்கள் கொஸ்டின்ஸ் எதுவும் கிடைக்கலன்னா கூட உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் ஸ்ட்ராங்காக வச்சா போதும், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி
நம்ம ஆன்சர் எழுதும்போது இப்போ இது பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம பிக் பண்ணால் போதும். ஸோ சம்டைம்ஸ் ஆப்ஷன் தராமல் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சரை வந்து ரொம்ப ப்ரிசைஸாக டு த பாயிண்ட்டாக எழுத கற்றுக்கோங்க. ஓகே, அப்படியே வாஸ்ட்டாக எல்லாம் எழுத தேவையில்லை, டு த பாயிண்ட்டாக எழுத கற்றுக்கோங்க. கிளியர்? ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. We have a question here. A chemical equation is a method of chemical equation பற்றி தான் இந்த question. Chemical equation is a method of representing a chemical reaction with the help of symbols and formula. அந்த chemical equationல என்னென்ன இருக்கும் சார்? சிம்பிள் இருக்கும். நைட்ரஜனோட சிம்பிள் N2, ஹைட்ரஜனோட சிம்பிள் H2, அமோனியாவோட சிம்பிள் NH3. ஸோ சிம்பிள்ஸ் அந்த ஃபார்முலாலாம் இருக்கும் involved in it. In a chemical equation, the substance which combine or react are called. அப்போ reactantனா யாருன்னு சொல்லியிருக்கேன். And new substance produced பேர் என்ன? ப்ராடக்ட்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன? A chemical equation is a shorthand method of representing a chemical reaction. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக யாருக்கும் பார்த்தா புரிகிற மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ஈக்குவேஷன். அடுத்து பாருங்க, a balanced chemical equation has equal number of atoms of different elements in the reactant and product side. புரியுதா? பேலன்ஸ் பண்ணுறது எப்படி? ரியாக்டன்ட் சைடில் ஒரு ஆட்டோ எடுத்தால் ப்ராடக்ட் சைட்லேயும் அதே ஆட்டோ இருக்குமா? ரெண்டு பக்கத்துலேயும் நம்பர் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் பேலன்சிங். ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு லா இருக்குது, அதுக்கு பேர் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஓகே, சரி. An unbalanced chemical equation has unequal number of தெரிஞ்சது தான். Formula of elements and compounds are not changed to balance the equation. நீங்கள் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது இப்போ நான் வந்து சொன்னேன்ல, N2 முதல்ல நான் எப்படி எழுதினேன்? N2, அப்புறம் H2, அப்புறம் NH3. இதுதானே முதல்ல எழுதின ஈக்குவேஷன். இப்போ இதை நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். அப்படி பேலன்ஸ் பண்ணும்போது நான் எது பண்ணக்கூடாது? N2-வை மாற்றக்கூடாது. N2ஆகவே இருக்கணும். அதை வந்து என்ன மாற்றக்கூடாது? H2-வை மாற்றக்கூடாது, NH3-யை மாற்றக்கூடாது. அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், அந்த அவங்களோட அந்த சிம்பலை மாற்றவே முடியாது. நமக்கு பண்ண முடிஞ்சது ஒரே ஒரு வேலை தான். என்னது? அவங்களோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இப்போது உனக்கு பேலன்ஸ் பண்ணணுமா? இங்கே 2 நைட்ரஜன் இருக்குது, அங்கே 1 தான் இருக்குது. யூ கேன் புட் எ கோஎஃபிஷியன்ட் ஹியர், 2 போடலாம். அப்போ நீ NH3யோட ஃபார்முலாவை எதுவும் பண்ணலை. NH3யோட ஃபார்முலாவை தொடக்கூடாது. கோஎஃபிஷியன்ட்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு பேர் தான் பேலன்சிங். இப்போ நைட்ரஜன் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஹைட்ரஜன் டோட்டலாக இப்போ எவ்வளவு? 2 × 3 6. ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ அதை அந்த 2 ஆயிடுச்சு, அங்கே 6 போடக்கூடாது. என்ன பண்ணணும்? யூ கேன் புட் எ கோஎஃபிஷியன்ட் ஹியர், 3 போட்டேன், அவ்வளோதான். அதுதான் இந்த லாஸ்ட் லைனில் சொல்கிறாங்க. கிளியர்? அண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே PQRS அப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க கோஎஃபிஷியண்ட்டை. கரெக்டாக அங்கே என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லாமல் அவங்க கோஎஃபிஷியண்ட்டை வந்து PQRSன்னு கொடுத்துருக்காங்க. வென் த இக்குவேஷன் இஸ் பேலன்ஸ், இந்த இக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா PQRS எல்லாம் வேல்யூ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ பாருங்கள், இந்த இக்குவேஷன் எங்கே எழுதவா? Mg3N2. Mg3. ஓகே, லெட் மீ டேக் எ டிஃப்ரெண்ட் கலர், கொஞ்சம் டார்க்காக இருக்கட்டும். பாருங்க, ரியாக்ஷன் பாருங்க, Mg3N2 ப்ளஸ் P எழுதலை, ஏன்னா கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். QH2O. அப்போ இங்கே H2O, ஆரோ மார்க். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, MgOH ட்வைஸ். ஸோ உங்கள் முன்னாடி நம்ம ஒன்றா சேர்ந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். SNH3 அப்படின்னா NH3. ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுறது பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பார்த்துக்கோங்க. இங்கே எத்தனை மெக்னீஷியம் இருக்குது? இங்கே எத்தனை மெக்னீஷியம் இருக்குது? 3 இருக்குல்ல. அப்போ இங்கே 3 இருக்கணும்ல, இங்கே 3 இருக்கணும்ல. ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுக்கு முன்னாடி 3 வரும்போது இங்கே Mg3N2க்கு முன்னாடி என்ன வரணும்? 1 வரணும். ஸோ 1 இங்கே 3 அந்த மாதிரி வருதா பாருங்கள். சார் இங்கே 1 வருது இல்லை, 1 வருது இல்லை, P 1 வருது. அதே மாதிரி மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு சொல் R3 வருது, 1 3 1 3. ஆமாம் இல்லை, கரெக்டு. எல்லா இடத்துலையுமே வருது, ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும் வரல. ஸோ கரெக்டு தான். இது 1 தான், இது 1 தான். ஐ வில் யூஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். இது 1 கொடுத்தேன், இது 3ன்னு கொடுத்தேன். பாருங்கள், மெக்னீஷியம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ண முடியும். இது 1 தானே, அப்போ 1 × N2, அப்போ 2 நைட்ரஜன். அப்போ அங்கே என்ன வரணும்? 2 அமோனியா வரணும். அப்போ அது யார்? S வந்து 2 வரணும், S2 வரணும். ஸோ 1 3 2 எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பார்க்க வேண்டியது வாட்டரோட Q மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். Q கண்டுபிடிச்சா தான் கரெக்ட் ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ Q கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த பக்கம் பார்க்குறேன், இங்கே Q இருக்குது, அந்த Q தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள்,
அமோனியா 2 இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை ஹைட்ரஜன்? 2 × 3 6. இங்கே ஹைட்ரஜன் வெளியே 2 இருக்குது. அப்போ இங்கே 2. இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6. புரியுதா? OH ட்வைஸ் தானே. ஸோ ஹைட்ரஜன் 2 2 2 × 3 6. இங்கேயும் 6. அப்போ 6 6 12 ஹைட்ரஜன் இருக்குது. 12 ஹைட்ரஜன் வரணும்னா இங்கே 6 போட்டால் தானே ஆகணும். இங்கே 6 போட்டால் தானே ஆகணும். ஸோ 6H2 வரும். கரெக்ட் ஆன்சர் 1632. புரிஞ்சுதா? இல்லை ஆக்சிஜன் வச்சு பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். இங்கே ஆக்சிஜன் வேலை 2 இருக்குது. 2 × 3 6. 6 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே 6 ஆக்சிஜன் வரணுன்னாலும் 6 போட்டால் தானே கரெக்டாக வரும். புரிஞ்சுதா? இதே மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் கன்வேடு பை அ பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷன்? ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷனில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தர மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட். பாருங்க, பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷனில் வந்து நைட்ரஜன் கீழே கேஸு, அமோனியா கீழே கேஸு அப்படிலாம் தராமல் இருக்கலாம். எப்போவுமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் அவங்க தருவாங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட்டு தந்துடுவாங்க. ஓகே. அடுத்தது சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலா, அது கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் எப்படி? அடுத்தது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மோலிக்யூல்ஸ், அது கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு தானே பேலன்ஸ், அந்த நம்பர் ஈக்குவலான தானே பேலன்ஸு. கடைசி ஆப்ஷன் என்ன? வெதர் ஏ பர்டிகுலர் ரியாக்ஷன் இஸ் ஆக்சுவலி ஃபீஸிபிள் ஆர் நாட். இது அந்த பேசேஜில் இல்லை. ஆனால் கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான் கரெக்ட் ஆன்சர். வெதர் ஏ ரியாக்ஷன் இஸ் ஆக்சுவலி ஃபீஸிபிள் ஆர் நாட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், காப்பர் சல்ஃபேட்டு, வெயிட், சிங்க் சல்ஃபேட் ரியாக்டிங் வித் காப்பர். ஓகே, என்ன கிடைக்கும்? காப்பர் சல்ஃபேட் ப்ளஸ் ஜிங்க். இந்த ரியாக்ஷன் எழுதியிருக்கேன்ல, பேலன்ஸ் பண்ணிவிட்டேன். எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ரியாக்ஷன் நடக்காது. இது வந்து நான் சும்மா எழுதுனது. இது ஏன் நடக்காதுன்னா, காப்பர் இஸ் அ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், சிங்க் இஸ் அ மோர் ரியாக்டிவ் மெட்டல். ஒரு மோர் ரியாக்டிவ் மெட்டலை லெஸ் ரியாக்டிவ் மெட்டலால் டிஸ்பிளேஸ் பண்ண முடியாது. அப்போ வெதர் த ரியாக்ஷன் ஃபீஸிபிள் ஆர் நாட், திஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் ஃபீஸிபிள். பட் அது இந்த இக்குவேஷன் பார்த்தா புரியுமா? சொல்ல முடியாதுல்ல. அதான் சொல்கிறேன், ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷன் பார்த்தா ரியாக்ஷன் நடக்காதா, அது ஸ்பான்டேனியஸாக இல்லையா, அது ஃபீஸிபிளாக இல்லையா, அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4. இப்போ அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் என்ன? த பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் இக்குவேஷன் இஸ் இன் அக்கார்டன்ஸ் வித். ஓகே, இந்த கொஸ்டினோட பதில் நான் சொன்னேன். லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனில் நாம் என்ன படிக்கிறோம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படிக்குது இல்லை. டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, இப்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி வாட்டர் கிடைக்குது. இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். எப்படி பண்ணுவாங்க? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி வாட்டர் கிடைக்குது. முதல்ல எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன். இங்கே 2 ஹைட்ரஜன் பேலன்ஸ்ட். அடுத்து எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 இருக்குது. அங்கே 1 தான் இருக்குது. அப்போ கோஎஃபிஷியன்ட் தான் மாற்ற முடியும். ஸோ அதனால் இங்கே நான் 2 போட்டேன். அப்படி போடும்போது ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ஹைட்ரஜன் 4, இங்கே ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 2 போட்டேன். இப்போ பேலன்ஸ் ஆகிடுச்சா? பேலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் இருக்குல்ல, ஹைட்ரஜனோட ஆட்டோமிக் மாசு 1. அப்போ இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4. அப்போ 4. ஆக்சிஜனோட ஆட்டோமிக் மாஸ் எவ்வளவு? 16. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 இருக்குது. 16 × 2 32. இந்த பக்கம் வாங்க, H2O வாட்டர், 2 ஹைட்ரஜன் 2, ஒரு ஆக்சிஜன் 16. அப்போ வாட்டரோட மோலிகுலர் மாஸ் 18. 18 × 2 36. பாருங்க, 32 + 4 36. இங்கேயும் 36. தட் மீன்ஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அண்ட் டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. எஸ், அதனால் அதுக்கு தான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்கிறேன். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல் இக்குவேஷன் இஸ் அன் அன்பேலன்ஸ்டு ஒன். ரொம்ப ஈஸி தானே அன்பேலன்ஸ்டை கண்டுபிடிக்கிறது. பாருங்க, அன்பேலன்ஸ்டு. இங்கே எத்தனை சோடியம்? 2 சோடியம். இங்கே 2 சோடியம் பேலன்ஸு. இங்கே 2 ஹைட்ரஜன் பேலன்ஸ்டு. 2 கார்பன் பேலன்ஸ்டு. இது வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. இது வந்து பேலன்ஸ்டு. 8 கார்பன் 20 ஹைட்ரஜன் 12 × 2 24 ஆக்சிஜன். இங்கே 16 + 10 26 ஆக்சிஜன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 24 ஆக்சிஜன், ரைட் ஹேண்ட் சைடில் 26 ஆக்சிஜன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இட் இஸ் அன்பேலன்ஸ்டு, பேலன்ஸ்டு இல்லை. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? A chemical equation tells us about the substance involved in a reaction. Definitely சொல்லுவாங்க. Excuse me. A chemical equation informs us about the symbols and formula of the substance. அதுவும் சொல்லுவாங்க.
A chemical equation tells us about the atoms or molecules of the reactants involved in a reaction. சொல்லுவாங்கல்ல, எல்லாம் சொல்லுவாங்கல்ல. So all the above தானே வரும். பாருங்க, a chemical equation tells us about the substance. சொல்லுவாங்க, equation பார்த்தா தெரியும் யாரெல்லாம் இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னு. சிம்பிள்ஸ் அண்ட் ஃபார்முலா எல்லாமே இருக்கும். atoms, molecules of the reactants, products involved in எல்லாமே சொல்ல முடியும். Yes, all the above தான் வரும். See, ஸோ ஆன்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நான் சொன்னேன்ல ஒரு பாயிண்ட், என்னது? பேசேஜிலிருந்து எல்லா கொஸ்டினோட பதிலும் கிடைக்காது. அதுதான் இந்த செஷன் கன்க்ளூட் பண்ணும்போது நான் சொல்ல போகிற விஷயம் அது மட்டும்தான். பேசேஜிலிருந்து எல்லா கொஸ்டினோட பதிலும் கிடைக்காது. அது இங்கிலீஷில் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. அதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜும் ரொம்ப முக்கியம். ஸோ சாப்டர் பை சாப்டர் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே நீங்கள் படிக்கணும். நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க, நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க. இந்த ஒரு கேஸ் ஸ்டடிக்காக மட்டும் படிக்காதீங்க, சாப்டர் ஒழுங்காக படிச்சிடுங்க. அப்போ அதிலிருந்து எந்த டைப்பு கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் போதும், உங்களுக்கு கேஸ் ஸ்டடீஸ்லையும் ஃபுல் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஹாப்பி. ஸோ அவ்வளோதான் இந்த செஷன் நம்ம இங்கே வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சைலத்தோட ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் கூட, இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் கூட நான் இன்னும் வரேன். அது வரைக்கும் பாய்.